மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சார். சுரேஷ், நம்ம எடுத்த செங்கல்பட்டு டெண்டர் இப்ப எக்ஸிகியூஷன் ப்ராசஸ்க்கு வந்துருச்சு. அது சம்பந்தமா பேசதான் உங்களை கூப்பிட்டேன். ஓகே சார். இப்ப என்னன்னா, நாம டெண்டர் எடுத்தப்போ அது வெறும் 30 கோடி ஹவுசிங் ப்ராஜெக்டா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 200 கோடிக்கான கமர்ஷியல் மால் கட்டுற ப்ராஜெக்டா மாத்திட்டாங்க. ஓ சூப்பர் சார், கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்ஸ் சுரேஷ். அப்புறம் நம்ம முதல்ல கொடுத்த ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாம் இப்ப மாறுது. புது ப்ராஜெக்ட்டுக்கான எஸ்டிமேட்டை நான் ரெடி பண்ணிட்டேன். மாலோட பேரு எம் வாக். சரிங்க சார். இதான் எஸ்டிமேட் டீடைல்ஸ். எஸ் சார். இந்த டீடைல்ஸை வச்சுக்கிட்டு மாலோட கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான், இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் டிசைன், அதோட ப்ளூ பிரிண்ட் எல்லாத்தையும் இமிடியேட்டா ரெடி பண்ணுங்க. பண்ணிடலாம் சார். மொத்த டீடைல்ஸையும் 3 நாள்ல சப்மிட் பண்றதா எம்டிக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். சோ நீங்க உடனே இதுக்கு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ஒர்க்கை சீக்கிரம் முடிங்க. அப்பதான் நாம ஃபர்தரா ஒர்க்கை ப்ரொசீட் பண்றதுக்கு அட்வான்ஸா பெரிய அமௌண்டா கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே சார். இப்பவே வேலையை ஆரம்பிச்சிடுறேன் சார். போங்க குயிக். ஓகே சார். ஓ 200 கோடிக்கு ப்ராஜெக்ட் பண்றியா? இதை தாட்சாயினி மேடத்துக்கிட்ட சொன்னா அள்ளி கொடுப்பாங்க. சொல்லு சுரேஷ். மேடம், கௌதம் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்து பிஸியா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. வந்தது இல்லாம 200 கோடிக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றாரு. என்ன சொல்ற? 200 கோடியா? இது உண்மையா? ஆமா மேடம். என்ன தாட்சாயினி, என்ன விஷயம்? கௌதம் ஏதோ 200 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் பண்ண போறானா? சுரேஷ் சொல்றான். 200 கோடி? போன் ஸ்பீக்கர்ல போட. சுரேஷ், அது என்ன ப்ராஜெக்ட்? சார், அது ஓ அப்படியா? ஆமா சார். இப்போ கௌதமோட ஃபுல் ஃபோக்கஸும் எம்வாக் ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மேல தான் சார் இருக்கு. ப்ராஜெக்டை சீக்கிரம் முடிக்கணும்னு ரொம்ப பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்காரு. சரி சுரேஷ், நீ தொடர்ந்து கௌதம வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு. சரிங்க மேடம். ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயம் கிடைச்சா உடனே சொல்லு. சரிங்க மேடம். உனக்கு தேவையான பணத்தை அக்கௌண்ட்ல போடுறேன். தேங்க்ஸ் மேடம். என்ன சிஸ்கே இது? அன்னைக்கு 30 கோடி ரூபாய் டெண்டர் கௌதம்க்கு போனதையே நம்மளால தாங்கிக்க முடியல. இதெல்லாம் புது ப்ராஜெக்ட 200 கோடி ரூபாய்க்கு மாத்தி அவன் கையில கொடுத்திருக்காங்க. இனி கௌதம கையில பிடிக்கவே முடியாதே. அவன் பிசினஸ் காலி பண்ணத்தான் கார்த்திக்க கடத்தி அவனை தூக்கி ஜெயில போட்டோம். ஆனா கௌதம் அதுல இருந்து தப்பிச்சு வந்து இப்ப இன்னும் பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ண போறான். விடக்கூடாது. அவனோட மூன் வாக் ப்ராஜெக்ட காலி பண்ணியே ஆகணும். எஸ்எஸ்கே, நான் இங்க கொதிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா கூலா இருக்கீங்க? தாட்சாயினி, டென்ஷன் ஆகாத. கௌதமோட ப்ராஜெக்ட காலி பண்றதை விட அவன் கரியரையே காலி பண்ணி அவனை தெருவுக்கு கொண்டு வரதுக்கு நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். என்ன சொல்றீங்க? இந்த ப்ராஜெக்ட வச்சு அவனோட சொத்து, பிசினஸ் எல்லாத்தையும் பிடுங்க போறேன். எப்படின்னா, சூப்பர் எஸ்எஸ்கே. பிளான் எல்லாம் நல்லதா இருக்கு. ஆனா இது ஒர்க் அவுட் ஆகுமா? கௌதம் டெண்டர் எடுத்திருக்கிற கம்பெனிக்கு புதுசா வந்திருக்கிற ஜிஎம் எனக்கு தெரிஞ்சவர் தான். ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட எல்லா அக்ரிமெண்ட்டையும் அவர் தான் கவனிச்சுப்பாரு. அந்த ஜிஎம்க்கு பணத்தை கண்ணில் காட்டினா அவர் அக்ரிமெண்ட்ல கௌதம் கிட்ட கையெழுத்த வாங்கும் போது அவன் தலையெழுத்தையே மாத்திடுவாரு. அதுக்கப்புறம் கௌதம யாராலையும் காப்பாற்ற முடியாது. சூப்பர் எஸ்எஸ்கே. உடனே ஜிஎம் கிட்ட பேசுங்க. நான் பாத்துக்கிறேன். ஒரு பக்கம் கௌதம பழி வாங்கறதுக்கு பிளான் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் பர்ஜரி கேஸ நம்ம மேல போடாம இருக்கிறதுக்கு கார்த்திக் அவன் அம்மா கிட்ட கெஞ்ச போயிருக்கான். நமக்கு எல்லா பக்கத்துல இருந்தும்
நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் சேம் டைம் கௌதம்க்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. அவனை நான் பாத்துக்கிறேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.